நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கேட்க போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, மோட்ரு தான் போர்வெலுக்கு சப்மர்சிபிள் மோட்ருன்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ள நீர் மோட்ரு அதுதான் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நான் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆசையாக இருந்தோம், தண்ணி வந்துடும் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி தான் 2 வருஷம் கழித்து போடுறேன். நான் போர் போட்டு 2 வருஷம் கழித்து மோட்ரு போடுறேன். அப்போவே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கஷ்டம். வீடு கட்டுறது எப்படி எல்லாருக்கும் ஒரு கனவோ அது மாதிரி தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போர் போடுறதும் ஒரு கனவு. அந்த போர் போடுற கனவு பார்த்திங்கன்னா 2 வருஷம் முன்னாடியே எனக்கு நிறைவேறிடுச்சு. ஆனால் மோட்ரு ஃபிட் பண்ண முடியல, கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இப்போ 2 வருஷம் கழித்து மோட்ரு ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 100 அடிக்கு மேலே போடுங்க, 645 அடி போர் போட்டிருக்கோம். இப்போ வந்து 100 அடி விட்டுட்டு 550 அடிக்கு மோட்ரு ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, தயவுசெய்து அதுக்கு மட்டும் பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 645 அடிக்கு மோட்ரு போர் போட்டு 550 அடிக்கு மோட்ரு போட போகிறோம். அது வரைக்கும் இந்த ஓஸ்லாம் பாருங்கள், இது 550 அடிக்கு தான் இந்த ஓஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒயர் வந்து 2.5 ஸ்கொயர் mm ஒயர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 800 அடி 1000 அடி கூட 2.5 ஸ்கொயர் mm தான் போடுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, 1 மணி நேரம் ஆகுது. இந்த நீர் மோட்ருன்னு சொன்னாவே 1/4 மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம் தண்ணி நிரம்பிடும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற ஒயர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு மோட்ரு கொடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க. தயவுசெய்து யாராவது தெரிஞ்சால் இந்த மோட்ருக்கு, அதாவது நீர் மோட்ரு சப்மர்சிபிள் 2 HP மோட்ரு சிங்கிள் பேஸ்க்கு 2.5 ஸ்கொயர் mm ஒயர் போடலாமா? ஏன்னா இப்போ இது நான் போட்டுட்டோம், 550 அடிக்கு போட்டோம். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதே போட்டிருக்கேன் 2 வருஷம் கழிச்சு. இப்போ இது எடுக்கிறதுன்றது எவ்வளோ செலவு? 2 HP மோட்ரு சிங்கிள் பேஸ்க்கு இந்த 2.5 ஸ்கொயர் mm ஒயர் போடலாமா? இதான் டவுட் எனக்கு. தண்ணி லெவல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. ஏன்னா எனக்கு 1000 லிட்டருக்கே 1 மணி நேரம் ஆகும் போல். அது ப்ராப்ளம். இதை பாருங்கள், 3 கெப்பாசிட்டர் இல்லாமல் ஒரு 50 கெப்பாசிட்டர் அதிகமாக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதிகமான ஆம்ஸ் வந்து 15 ஆகுது. வோல்டேஜ் வந்து கரண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இது 240 காட்டுது. ஆனால் அப்பயும் தண்ணி கம்மியாக தான் வருது. இது எதனால் ப்ராப்ளம்? இந்த ஒயர் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மோட்ரு கொடுத்தவங்க சொல்கிறாங்க. இதுக்கு 4 ஸ்கொயர் mm தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த நாலேஜெல்லாம் சுத்தமாக இந்த அறிவு, இந்த மோட்டரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போடுறோம். யாருக்கிட்டையும் விசாரிக்கவும் இல்லை. அவங்க மேலே செக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கூட அப்போயே மாற்றிட்டுருக்கலாம். அதனால் தயவுசெய்து இப்போ சொல்லுங்கள். என்னன்றாங்கன்னா, சில பேர் அதே ஒயரே போட்டுங்கன்றாங்க. அது மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதை மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சாலோ பக்கத்தில் யாராவது இருந்தாங்களோ கேட்டு தயவுசெய்து மெசேஜ் பாருங்கள். தண்ணி அவர் வந்து மேலே வச்சு கூட ஃபிட் பண்ணவே இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறம் மோட்ரு உள்ளே விட்டு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கல. அவர் எல்லாமே போருக்குள்ளே மோட்ரு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணிவிட்டு கடைசியாக செக் பண்ணி பார்த்தா தண்ணி பாருங்கள் எவ்வளோ குறைவாக வருதுன்னு. இவ்வளோ தான் வருமா? இப்போ வந்து 550 அடி. எனக்கு தண்ணி பார்த்திங்கன்னா மேலே 35 அடியிலேருந்தே தண்ணி தெரியுது. அது தண்ணி தெரியுதுன்னா இப்போ தண்ணி நல்லா தானே இருக்குது, இப்போ நல்லா போர்ஸாக தானே வரணும். இது ஒயர் தான் ப்ராப்ளமா? தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் உங்களோட வேல்யூபிளான டைமை எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் எனக்கு சரி நம்ம போட்டுக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு 75,000 செலவாயிருக்கு இந்த மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும். ஏன்னா நான் கை காசு இல்லை, கடை வாங்கி தான் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் எங்கெங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் 2 வருஷம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம், இல்லை இது போடலான்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இல்லை வேணாம் இதெல்லாம் போட மாட்டாங்க, 4 ஸ்கொயர் mm தான் இதுக்கு போடணும், 2 HP சிங்கிள் பேஸ்க்கு. இது வந்து 25 ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. 25 ஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னா டெக்ஸ்மோ மோட்ரு நாங்கள் போட்டுக்கிறது. தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மோட்டரை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எடுக்கலான்னு சொல்லி இப்போ எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் 50 அடி. அதுக்கு மேலே எங்களால் இழுக்க முடியல.
இது போட்டதுக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மறுபடியும் இது எடுக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபா சார்ஜ். 6000 ரூபா வேஸ்ட்டாக போன மாதிரி இது ஒரு செலவு. அந்த ஒயரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அது நல்லாவே இல்லை. ஃபினோலெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஒயர் வந்து திக்னஸ்ஸே இல்லை. ரொம்ப 2.5ன்றது ரொம்ப இதுவாக இருக்குது.